அண்மை செய்தி. திருச்சியில் இயற்கைக்கு மாற்றாக மாடிஃபிகேஷன் கல்ச்சர் என்ற பெயரில் டாட்டூ சென்டர் நடத்திய இருவர் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்கலாம். கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், இந்த கைது சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். அருணேஷ், அதாவது திருச்சி மேல சிந்தாமணியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பாடி மல்டிபிகேஷன், அதாவது கைகளில் மற்றும் நாக்கை அரித்து அதற்கான வேலைப்பாடுகளை செய்து அதாவது இளைஞர் சமூகத்தை சீர்கெடுக்கும் வகையில் ஒரு நிலையை அவர் செய்து வந்தார். அவர் குறிப்பாக மாடிஃபிகேஷன் கலர்ட் என்ற பெயரில் டாட்டூ சென்டர் ஒன்று நடத்தி வந்துள்ளார். அதில் கண்களுக்கு பெயிண்டிங் செய்து கொள்வது, நாக்கை ஆபரேஷன் செய்து கிழித்து கொண்டு வண்ணம் தீட்டுவது, இது போன்ற செயலில் அவர் ஈடுபட்டதாக, மேலும் அவர் சமூக வலைதளத்திலும் விளம்பரமாக இதை விளம்பரப்படுத்தி செய்து வந்தார். இதனை கண்ட பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அதிக அளவு அந்த வீடியோவை ஷேர் செய்து குறிப்பாக இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்கள் குற்றச்சாட்டாக இருந்தது. இந்நிலையில்தான் அந்த சமூக வலைதளத்தில் பரவிய வீடியோவை வைத்து தற்போது மருத்துவ கட்டுப்பாட்டை மீறி அறுவை சிகிச்சை செய்ததால் மற்றும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முன்படுத்ததாக இருந்த ஹரிகரன் மற்றும் ஜெயராமன் ஆகிய இருவர் மீதும் தற்போது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக சமூக வலைதளத்தில் பலர் தொடர்ந்து இந்த கோரிக்கை வைத்தார்கள். இது போன்ற செயலை தடுக்க வேண்டும், இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்த நிலையில்தான் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி அவர்கள் உத்தரவின் பேரில் கோட்டை சரக போலீசார் தற்போது தாமாக முன்வந்து 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போன்ற வீடியோக்களை யாரும் அதிக அளவில் ஷேர் செய்ய வேண்டாம், மேலும் இது போன்ற யாரும் முயற்சி செய்ய வேண்டாம் என்பது அவர்களின் அறிவுரையாக இருக்கிறது. தொடர்ந்து தற்போது நடவடிக்கை மேற்கொள்ள அவர்கள் கைது செய்யப்பட்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்து தற்போது அவர்கள் சிறையில் அடைக்கும் நடவடிக்கையில் தற்போது காவல்துறையில் ஈடுபட்டுள்ளனர். அருணி, விரிவான தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.